அத புடிங்கயா, அது இருக்கு இன்னும். போங்கிட்டு பண்ணி உடம்பே அப்படிதான் ரப்பு. போங்க போங்க ஒண்ணுக்கு போங்க. நாங்களாம் கோழியை பார்த்தா ரப்பான உடம்பு இந்த மாதிரி கட்டை வச்சிருக்காங்க. இந்த மாதிரி அந்த கட்டை உடச்சி இதுல ஏறிச்சு. சுமார் 22 கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்கு இது. கட்டாதுலேருந்து டோவாலேருந்து வரைக்கா எந்த பக்கம் வரணும் தினேஷ்? எந்த பக்கமும் போனால் சுமார் 22 கிலோமீட்டரில் இந்த ஜங்ஷன் வரும். ஒரு ஜங்ஷன் உண்டு, அதுக்குள்ளால கட்டிங்க போட்டால் உள்ளே போட்டால் இந்த கிலோமீட்டரில் வந்துடும். இந்த கோழியோட புல்லு மட்டும் இருக்கான் 5 அடி. நிச்சயமாக சொல்லணும். அது வந்து நான் பேருக்கு வச்சு யாருக்கு சொன்னால் நிகழ்ச்சி தான் பிடிங்க. நான் கோழியை குழந்தைக்கு போகிறேன் வீடியோவில் பார்த்தேன். இப்போ பாருங்கள் ஓடிக்கொண்டே இருக்காரு யார் தீபன். கோழிக்கு ஏதாவது செய்ய போகிறாருன்னு நினைக்கிறேன். அது என்ன செய்ய போகிறாருன்னு யாருக்கும் தெரியாது. இந்த சண்டை பிடிச்சி ரெண்டும் ரைட்டா. இவர் என்னமோ கதைக்க போகிறாரு, என்னன்னு கேட்டுருவோம் அது என்னன்னு. அந்த தினேஷனா அது பேர் என்ன? இது பேர் தான் சங்கி மங்கியா. ஹலோ ஹலோ, உங்கள் பேர் என்ன? ஆமாம், நீங்கள் நம்பித்த மாதிரி சூப்பராக செக்ஸியாக இருக்கீங்க. எப்படி உங்களால் இது முடியுது? ரைட்டா. இதுதான் மயிலாட்டம்னு சொல்கிறாங்க. இது வந்து தீக்கோழி ஆட்டம். சும்மா சொல்லக்கூடாது, சூப்பராக இருக்குது. உங்களுக்கு யார் இந்த பாட்டுக்கு இசையமைச்சது? ஏஆர் ரகுமானா இல்லாட்டி ஹரிஸ் விஜயராஜா? டான்ஸ் மாஸ்டர் நிச்சயமாக தீபனாக இருக்க முடியாது. ஏன்னா சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. அதை வரவிடாம பாரு. ஜூம் ஜூம் போகும். ஜூம் எதுக்கு ஜூம் போகுது? இங்கே பாருங்க, கூட்டிகிட்டு அங்கெல்லாம் தூங்கியா பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே. இதுக்கு பேர் தான் கண்ணாங்கோழிக்கு கழுத்துல வெள்ளை. சூப்பராக இருக்குண்ணா. சரி, இன்னொரு டான்ஸ் ஒன்று ஆட போகுதான். அது யாருன்னு பார்த்துருவோம். அம்மா இங்கே பாருங்க, இது ஒரு ரெக்கை என்ன சைஸ் இது. அதை பின்னி கொடுத்து அங்கிட்டு கடிச்சு விடுவாங்க. என்ன பாட்டுக்கு ஆடுதுன்னு தான் தெரியல. ஏன்னா அநேகமாக இயந்திரன் பாட்டுக்காக இருக்குண்ணா. சுட்டி சுட்டி ரோபோ அந்த பாட்டா? ஆமாட ஓடிட்டு. ஆமாம். சரி, உங்களுக்காக நான் ஆஸ்கார் அவார்டுக்கு ட்ரை பண்ணுறேன், ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் அதில் போய்ட்டு ஆடி காட்டுங்க. கிடைச்சின்னா உங்களும் லக்கு, போட்டுச்சுன்னா வேட் லக்கு. சரி, நாங்கள் வரோம் நாளைக்கு தானே. பாய். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து திரும்பியுமா கடைசியாக ஒரு ஆட்டம் குத்தாட்டம் போடுதான். என்ன படத்தில் அவனி வேணலையா? ஐயோ வேணாம். சரி, இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குற யாருன்னு பார்த்தா இந்த தீபன். இந்த பார்த்துக்கொள்ளுங்க, இவர் தான். இதுக்கு ப்ரொடக்ட் மேனேஜர் யாரு? நான் தான். என்னையும் பார்த்துக்கோங்க. நான் ஓப்பன்